எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து சம்பல் நெத்திலி கருவாடு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க, இன்னைக்கு சம்பல் நெத்திலி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும். இதே மெத்தட்ல செய்யலாம். இப்போ வந்து நீங்க எழுதி செஞ்சு பாருங்க. இப்போ இது வந்து நான் ஒரு கப்பில் நான் 100 கிராம் அளவுக்கு நெத்திலி எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி நல்லா உணர விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஏற்கனவே நல்லா காஞ்சது. அதனால் இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சது 100 கிராம் உள்ள நெத்திலி. இப்போ இதை நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நம்ம அதை பொரிச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 100 கிராம் உள்ளது, அரை கப்பு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் உள்ளதுக்கு 100 கிராம் உள்ள நெத்திலி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி கருகிராம நம்ம பொரிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல பொரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் இவ்வளோதான் புளி அதை சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 5 பூண்டு பல்லு, ஒரு 10 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 10, ஒரு பச்சை மிளகாய். இதை நம்ம வறுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், புளி எல்லாம் ஜீரகம் எல்லாம் வதங்கிருச்சு. போதும். இப்போ நம்ம இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் பூ, அரை மூடி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட இதையும் வதக்கலாம். இப்போ நம்ம பூண்டு எல்லாமே வதங்கிருச்சு. நம்ம இதை வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது போதும். இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இதை அடிக்கணும். இப்போ நம்ம இந்த நெத்திலி கருவாடை இதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டாச்சு. இதை அடிச்சுட்டு வரலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நெத்திலியை அடித்து இங்கே வச்சாச்சு. இப்போ இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் உள்ளதை இந்த கலவையை இதில் அள்ளி போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வரலாம் எல்லாத்தையும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கலவையும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைக்கணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம்லாம் சேர்ற போது அவ்வளோ டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ இதில் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது. இதை நல்லா பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த முதல்ல அடிச்சு தேங்காயெல்லாம் அடிச்சு வச்சிருக்கோம்ல, இதை இதில் கொட்டிக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த வெங்காயத்தில் இருக்கிற இந்த தண்ணி சத்து லேசாக இருக்கும். அதை நம்ம தேங்காய் வறுத்துருக்கோம். இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கணும்.
இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை அடிச்சு வச்சிருக்கிற இந்த கருவாடை இதில் கொட்டிக்கலாம். இது ஈவனா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இறக்கலாம். இப்போ நமக்கு சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு எண்ணெய் ஊற்றி ஒரு 5-6 கருவேப்பிலையை இதில் பொரித்து நம்ம அதில் போடலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எடுத்து அதோடையும் சாப்பிடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம சம்பல் நெத்திலி கருவாடு ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.